செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை சுமார் 200 பேர் வரையில் பார்வையிட்டுள்ளனர். புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்கள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மதியம் 1:30 மணி முதல் மாலை 5 மணி வரையில் மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தன. தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. இனிவரும் காலங்களிலும் தனி மனிதனோடு தொடர்புடைய சான்று பொருட்கள் மீட்கப்பட்டால் அவற்றையும் காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக 6 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 4 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 31வது நாள் முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 16 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் வரை 65 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக 40 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 4 எலும்புக்கூட்டு தொகுதிகளுடனுமாக 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 141 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் செம்மணியில் தற்போதுள்ள மனித புதைகுழிகளை விட அயலில் மேலும் மனித புதைகுழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஊடுகதிர் பரிசோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது.